அதாவது அந்த வாசல் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். உச்சத்துல இருக்கணும். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து கிழக்கு பார்த்த வாசல், வடகிழக்குல வடக்க ஒட்டி ஒரு வாசல். அது உச்ச வாசல். இன்னொரு வாசல். அதாவது அந்த மாதிரி வீடுகள் நெறைய வீடுகள் என்ன பண்றாங்க, கிச்சன் வந்து வடமேற்குல போட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல ஒரு வாசல் வச்சுருவாங்க. ஏன்னா, அந்த சர்வன்ட் மெய்டு வந்துட்டு அவங்க வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு, வெளியிலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்பக்கமா போற மாரி வச்சிருப்பாங்க. அது பெரிய பெரிய ஆபத்த கொடுக்கக்கூடியது. இந்த மாரி எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்களும் தவறான அதுவும் வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் சொல்றேன்ல அதில வரும். ஏன்னா அவங்களும் நம்மள மாரி மனிதர்கள் தானே. ஏன் வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஆயிர போது? இந்த மாரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி வாசல்கள் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். இந்த வாசல் வந்து நெறைய பொருளாதார இழப்புகள், நரம்பு தொடர்பான நோய்கள், தோல் வியாதிகள், அதில பெரும் கடன், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இந்த எந்த எதுலயுமே தீர்க்கவே முடியாது. இதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த வாசல் அப்படிங்கிறது இந்த வடக்குல இருக்கிற வாசல க்ளோஸ் பண்றது தான் சிறப்பு. அந்த இடத்துல ஒரு ஜன்னல் அந்த மாரி ஏதாவது வச்சுக்கலாம். வெளிச்சத்துக்கோ, காற்றோட்டத்துக்கோ.